ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 17th எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் நண்பா வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக வந்துடும். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா, அதனால வீடியோஸ் எப்பயும் போல வந்துடும். வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சொல்லு, ஹே ஒன்னதான் உனக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, என்னோட பெட் பீஸ் தான் இருக்க, சம்மதமா இருக்கிற இடம் சாப்பாடு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பல்ல போட்டுக்கிட்டே சொல்றானா. இதை பார்த்துட்டு கொய்யால என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அது சாக்காயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்தா பறவை பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு மாட்டிக்கு சரல்னு கிளம்பிருச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு, ஹே உனக்கு என்னோட பெட் பீஸ்டா இருக்க விருப்பம் இல்லையா? ஏய் விருப்பம் இல்லைன்னா சொல்லணும், நீ வாட்டி இப்படி தப்பிச்சு ஓடக்கூடாது. ஆனா நான் விட மாட்டேன்டி, நீ போனா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? இன்னைக்கு நீ என்னோட பெட் பீஸ்டா தான் இருக்கணும். நான் உன்னை பிடிக்கதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எங்க போனாலும் உன்னைய பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஹேர்ட்ட சொல்றேன். ஹே பிங்க் மண்டை, நீ இதே இடத்துல இரு, நான் அந்த ஒரு தண்டர் பேர்டை பிடிச்சிட்டு உன்னைய வந்து திரும்ப மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே பிங்க் மண்டை சொல்றேன், ஓகே. நீ சொல்லணும்னா நான் என்ன இப்ப கேட்காமையா இருக்க முடியும்? கேட்டுதான் ஆகணும். வேற என்ன பண்ண போறேன்? சரி இதே இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வரப்புமா சொல்றா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தப்பு நம்ம ஹீரோ பிடிக்க போற ஸ்டேஜ் போயிட்டேன். நில்லு, நான் உன்னைய பார்த்து பத்திரமா பாத்துக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெட் பீஸ்ட் இருக்கு. ஐயா ஒரு ஆன் டைப், அவளை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறேன் வேணா கேட்டு தெரிஞ்சுக்க. நீ என்னோட பெட் பீஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போறம்போது லைட்டா அந்த ஃபெதர் கிட்ட போயிட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஓ மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. ஐயோ டாமிட், மறுபடியும் தப்பிச்சிட்டாளே இவளை எப்படியாவது நான் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதோட தண்டர் ஸ்டார்ம் அட்டாக்க யூஸ் பண்ணுது. நீ என்ன யூஸ் பண்ண தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இப்ப பாரு நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர வேகமா அவனோட விங்ஸை வச்சு பறந்து வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு, இப்ப என்னோட ஸ்கில்ல பாரு, ஸ்கில் காப்பி அப்படின்ட்டு அயாவோட ஸ்கில்ல காப்பி பண்ணிட்டு பிரஷர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்றான். அவ்வளவுதான் மூஞ்சி நெளிஞ்சிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட போட ஆரம்பிச்சிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா டக்குது கான்ட்ராக்ட் சக்சஸ்ஃபுல்லி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பேர்ட உங்களோட பெட் பீஸ்டா டேம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல வருது. அடுத்த சிஸ்டத்துல இன்னும் ஒரு சில விஷயங்கள் வருது. லெவல் 13 தண்டர் பேர்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் 523 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 622 இருக்கு அப்படின்னு வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, லெவல் 13 தான். பட் இருந்தாலும் நான் நினைச்சதோட அதிகமான லெவலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துல இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க வந்து உங்களோட தொண்டர் பேர்ட அவேக்கின் பண்ண விரும்புறீங்களா? அத அவேக்கின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடவிசம் ஆக்டிவேட் ஆகும். அதனால ரொம்பவே மூர்க்கத்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஹே ஆமால்ல, லாஸ்ட் டைமே வந்துச்சுல. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்ணும்போது ஒரு சின்ன ஆன்ட்டாவா இருந்தேன். இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹியூமன் ஃபார்மே எடுத்தா. அதுக்கப்புறம் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆனா. இத சுத்தமா மறந்துட்டேன் பாருங்களே. சரி, இப்ப என்ன இத ஆக்டிவேட் பண்ணி தான ஆகணும். ஆக்டிவேட் பண்ணலனா சும்மா துண்டு பறவையா இருப்பா. ஆக்டிவேட் பண்ணா ஹியூமன் பவர் எடுப்பா. அப்புறம் ஆடவிசம் வேற ஆக்டிவேட் ஆகும். அதனால ரொம்பவே மூர்க்கத்தனமா காட்டு மிராண்டித்தனமா சண்டை போடுவா. ஏய் பரவாயில்லப்பா, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ ஒண்ணு நல்ல விஷயம் நடந்தா நல்லது. சரி ஓகே, எஸ் நான் ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். சொன்னா அடுத்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா தண்டர் பேர்ட ஒரு அழகான பொண்ணு ஃபார்ம்ல அவேக்கன் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் எம்பரரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தண்டர் பேர்ட் அவேக்கன் ஆயிருக்கு. அடுத்து லெவல் 18 ரீச் பண்ணிருச்சு. ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரீச் பண்ணிருச்சு. ஸ்பிரிட் வந்து 2400 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல வருது. இத பார்த்து நம்ம ஹீரோ சொல்றோம், நான் எதிர்பார்க்கவே இல்ல. ட்ரூலி தண்டர் பீஸ்ட் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டன்டா வந்து லெவல் 5 ரீச் பண்ணிருச்சு. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் வந்து ஹியூமன் ஃபார்ம் மட்டும் தான் எடுப்பான்னு நினைச்சேன். ஆனா ஒரு 5 லெவல் இன்க்ரீஸ் ஆகுன்றத நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அப்புறம் இவரோட தண்டர் ஸ்கில் இது ரொம்பவே இன்கிரெடிபிளானதா. நான் இத தான் எதிர்பார்த்தேன். அடுத்த பேட்டிலுக்குலாம் எனக்கு இதான் தேவைப்படும். ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கா. இவரோட ஸ்ட்ரென்த்லாம் வச்சு ஒரு சில விஷயங்கள கால்குலேட் பண்ணும்போது, அயாவோட ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருப்பா போல. இவளோட கில்லிங் இன்டென்ஸ் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு மேல பறந்துகிட்டு இருந்த பொண்ணு கீழ இறங்கிட்டு வந்து, கிரீட்டிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. அத பார்த்த நம்ம ஹீரோ, வாவ் எவ்வளோ பெருசு! உண்மையாவே மூர்க்கத்தனமா இருக்கக்கூடியவளுக்கு இருக்க வேண்டியதா. இத பார்க்கும்போது ஐயாவோடவே ரொம்பவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். டேய் என்னடா சொல்ற அப்படின்ற விடத்தான் இருந்துச்சு. நம்ம ஐயா இதெல்லாம் கேட்டு இந்த தக்காளி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. கடுப்பாயிட்டு மறுபடியும் ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துட்டு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, ஹே வந்த உடனே என்னோட மாஸ்டரை கரெக்ட் பண்ண பிளான போட்டு எழுதி ஒன்னும் சும்மா விட மாட்டேன். இந்த ஐயாவுக்கு தான் என்னைக்குமே முன்னுரிமை. அது நடக்காதுடி. ஒன்ன பாட்டுக்கு ஒரு சின்ன பறவை மாஸ்டரை கரெக்ட் பண்ண பிளான போட்டுட்டு இருக்கியா? அது இந்த ஐயா இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுடி அப்படின்னுட்டு இருக்கோம்னு அவ சொல்றான். ஹே
உன்ன மாட்டிக்கு ஒரு சின்ன ஆண்ட்லாம் வந்து என்ட்ட வந்து பேசலாமா? அப்படியே கொத்தி திங்கிற மாட்டிக்கு உன்ன தின்றுவேன்டி. பூச்சி எப்படி கொத்தி திம்பு, அது மாட்டிக்கு நீ ஒரு சின்ன ஆண்ட், நான் பறவை, நான் கொத்தி தின்றுவேன் அப்படின்ட்டு இருக்க. அத கேட்டு நம்ம ஹீரோ, ஐயய்ய! இந்த பைத்தியக்காரியே சண்டை போடுறாளுங்க. இவளுக்கு எப்படி சமாதானப்படுத்துறது? ஏய் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க சண்டை போடாதீங்க. ஐயா நீ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு பிக் சிஸ்டர். அதனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது கெட்டதுலாம் நீ தான் சொல்லணும். நீ சொல்லி புரிய வையி. இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னோனே அவன், அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய திருத்திக்கிட்டா. அப்போ வந்து உடனே, "ஹே மாஸ்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் வைங்களே. அவளுக்கு மட்டும் ஐயா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அ சங்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இங்கும் யாங்கும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஹெவன்ல இருந்து ஒரு தண்டர் வந்துச்சு. அது ட்ரம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி சொன்னாய்ங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உனக்கு இந்த நேம் வைக்கலாம். தியான் ஹூ. இது உனக்கு புடிச்சிருக்கா? தியான் ஹூ கேட்கவே நல்லா இருக்கு. இந்த பேர் எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு மாஸ்டர். தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் அக்கா சொல்றா. இவள நான் வந்து பறவை அப்படின்னே சொல்லுவோம். தியான் ஹூ அப்படின்றது ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்றேன். ஏன்னா எனக்கு சரியா ஞாபகம் வச்சுக்கிற முடியாது. அப்ப நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறா. ரொம்பவே அழகான தண்டர் ஸ்கில்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இவளோட ஸ்கில்லெல்லாம் நான் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ வந்து ரொம்ப முரட்டுத்தனமா, மூர்க்கத்தனமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இவளோட ஸ்கில்லாம் செக் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு சடனா மூளையில ஸ்ட்ரைக் ஆகுது. ஹே! எனக்கு இது வழி இருக்கே! இவளோட பவர செக் பண்றதுக்கு. இப்பதான் ஞாபகம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறதும் அந்த இடத்துல கட்ட போட்டு, நம்ம பிங்க் மண்டை இருக்கிற இடத்த தான் காட்டுறாய்ங்க. அவ உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. இந்தா போயிட்டு வந்துடுறேன். அந்த தண்டர் பீஸ்ட்ட புடிச்சுட்டு டேம் பண்ணிட்டு வந்துடுறேன்யா. போனவன ஆளையும் காணோம், பேரையும் காணோம், ஊரையும் காணோம், அட்ரஸையும் காணோம். இருக்கானா, செத்துட்டானான்னு கூட தெரியல. என்னைய தனியா அந்த காட்டுக்குள்ள மாட்டி விட்டு போயிட்டாரு. வருவானா, மாட்டானா? ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டான். வந்துட்டு அவள வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பார்பேரியன் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா. கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் புதருக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு அவங்கள நோட்ட விட்டுட்டு இருக்கேன். அப்போ வந்து சொல்றா, "ஹே! உண்மையாவே எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டார் கொஸ்ட். இத உன்னால முடிக்க முடியுமா? எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போற அப்படின்னுட்டு இருக்க. வேணாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி நீ எனக்கு இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, இது ரொம்பவே கஷ்டமானது. ஏன்னா 4 ஸ்டார் டிஃபிகல்டி. உன்னால எதுவும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ "ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, எனக்கு வந்து தண்டர் பேர்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத டேமே பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் யாரு? நீ தான். நீ இல்லன்னா என்னால அது பண்ணியிருக்க முடியுமா? அதனால நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க." சரி ஏதோ ஒண்ணு அந்த டிஃபிகல்டி லெவல முடிச்சா நல்லாருக்கும். 4 ஸ்டார் டிஃபிகல்டி வேற ரொம்ப கஷ்டமானது. சரி ஓகே அப்படின்னு சொன்னோனே, "ஹே தண்டர் பேர்ட் போ! வானத்துக்கு பறந்து போ! போயிட்டு அவன் எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நில்லு." அப்படின்னோனே பயங்கர ஹைட்டுக்கு போயிட்டு ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துட்டு அவளோட ஃபீமேல் ஹியூமன் ஃபார்ம எடுத்துட்டு, "இப்ப நான் தயாரா இருக்கேன் மாஸ்டர். தண்டர் ஸ்ட்ரோம்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பார்பேரியன் லெவல் 7, லெவல் 8, லெவல் 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. அவைங்க அப்படி காட்டுறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் நண்பா லாஸ்ட் வீக் இந்த மான்ஹவா ரிலீஸ் பண்ணாதனால 2 சாப்டரா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் 2வது சாப்டர் இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.